ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். இந்த முறை நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பட்ஜெட். எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி. நம்ம ஒரு சில கொஷின்ஸ் கேட்க போகிறோம். அதாவது பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி ஒரு சில கொஷின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கொஷின்ஸ் பற்றி நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பற்றி கொஞ்சம் பப்ளிக்கில் என்ன பேசிக்கிறாங்கன்னா மேஜராக பேசுகிறது வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸை பற்றி தான் அதிகமான பேச்சு நடக்குது. ஸோ நம்ம அந்த சப்ஜெக்டை வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வேறு சில கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கொஷின்ஸை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைனலாக டேக்ஸ் ஸ்லாப்பை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். முதல்ல பட்ஜெட்டை பற்றி அதோட ப்ரையாரிட்டின்னு கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொடக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் கான்சன்ட்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங், அர்பன் டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் HRD, சோஷியல் ஜஸ்டிஸ், எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் பேசிஸில் வந்து இந்த பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறதா கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்கு. பை நம்ம ஒரு சிலது மட்டும் பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ லெட் அஸ் மூவ். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஓவராலாக ஒரு கிளான்ஸாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், ரெனியூவபிள் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, ரூரல் டெவலப்மெண்ட், ரயில்வேஸ், இந்த மாதிரி வேறு சப்ஜெக்டில் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ஹையஸ்ட் அலோகேஷன் ஆகிருக்கு. ஐ மீன் 6.2 lakh crore. அண்ட் தென் மற்றதெல்லாம், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் செகண்ட் ஹையஸ்ட் 2.78, ரயில்வேஸ் 2.55 lakh crore, எல்லாமே lakh crores-ல. அண்ட் தென் கன்சியூமர் அஃபேர்ஸ் 2.13. இங்கே கொஞ்சம் டவுட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இதில் மேஜராக பார்த்திங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அது 80 crore ஃபுட்டு ஃபுல் இயர் கொடுக்குறாங்க இல்லைங்க, மந்த்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் மேஜர் கன்சப்ஷன். நம்ம டெவலப்மெண்ட்ஸுன்ற பெரிய லெவலில் எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 2.3, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 1.77, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் 1.68 lakh crore, and then Ministry of Communications 1.37 crore, and then finally Agriculture and Farmers Welfare வந்து 1.27 lakh crore. அதாவது இது பார்க்கும்போது 1.27 lakh crore கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் வேறு இடத்துல இருந்தெல்லாம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் சப்சிடிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு போகிறதுனால அது அதிகம்தான். ஸோ இங்கே வந்து நமக்கு கம்மியாக தெரியுது. ஸோ இது வந்து ஓவரால் ஒரு பட்ஜெட்டோட ஒரு கிளான்ஸ். நம்ம ஸ்ட்ரைட்வே நம்ம கொஷினிங்கில் போயிடலாம். இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் படிச்சிருப்பீங்க, சோஷியல் மீடியாவிலையும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். நம்மளோட சின்ன கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் வந்து டுவர்ட்ஸ் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட். ஏன்னா பட்ஜெட்டுன்றது எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் டிசைட் பண்ணுறதில்ல. ஒரு எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 6 months, நவம்பரில் ஸ்டார்ட் ஆகிட்டு February வரலாம் அது நிறைய இண்டஸ்ட்ரி ஆளுங்க, ஃபார்மர் யூனியன் அசோசியேஷன்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் ஆகி ஒவ்வொருத்தரோட இன்புட்ஸ் எடுத்து ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட பேசிட்டு அந்த மாதிரி ஒரு கலெக்டிவான டெசிஷன் தான் இது. நாட் ஏ சிங்கிள் பர்சன், நிர்மலா சீதாராமன். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு சில கொஷின்ஸ் மைண்டில் வர்றது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டுவர்ட்ஸ் பீகார் அண்ட் ஆந்திரா ஸ்பெஷல் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை பற்றி. ஆந்திராவுக்கு வந்து ஒரு 15,000 crore ரீடெவலப்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணப்போ அது ப்ராமிஸ் பண்ணியிருந்தது, ஆந்திர பிரதேஷ் டெவலப்மெண்ட்காக கொடுக்குறோம். ஏன்னா மேஜரான, அதாவது ஹைதராபாத்தெல்லாம் வந்துட்டு தெலுங்கானாவில் போயிட்டதுனால அந்த ஒரு ப்ராமிஸ் இருந்தது. அது இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இன்பிட்வீன் வந்து சரியான கோஆர்டினேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரியாக பண்ணல. அதே மாதிரி பீகார் வந்து டோட்டலி இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேட், விச் ஹஸ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ்.
பட் ஸ்டில் அண்டர் டெவலப்டு ஸ்டேட். ஸோ அது ஒரு வீக்கான ஒரு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதில் ஒரு 26,000 crore. ஆக்சுவலாக அவங்க கேட்டது வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்காம ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. அதில் ஹைவேஸ் எல்லாம் பில் பண்ணுறது, பவர் பிளான்ட் கொண்டு வர்றது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் அதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்போசிஷன் சொல்கிறது ஒரு பக்கம். அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா அந்த அவங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி கவர்மெண்ட் இருக்குது, அதனால தான் அந்த 2 ஸ்டேட்டுக்கு செப்பரேட்டாக கவனிச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எனக்கு தோணலை. திஸ் இஸ் எ நார்மல் ப்ராசஸ். அதனால் எனக்கு அது அந்த விஷயத்தில் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் போகல என்னோடது மைண்டு. பட் ஐ ஹாவ் எஸ் கொஸ்டின். நம்ம ரீசெண்டாக பீகாரில் பார்த்தோம், ஒரு 15 days 10 bridge கொலாப்ஸ் ஆச்சு. அதாவது இது எல்லாமே புது பிரிட்ஜுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிலது புது பிரிட்ஜு. மேஜராக வந்து ஒரு பழைய பிரிட்ஜஸ் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போது ஆஸ் ஏ டேக்ஸ் பேயர் நம்ம என்ன கொஸ்டின் பண்ணுறோன்னா, நீங்கள் 26,000 crore அங்கே ஹைவேஸ்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, ஓகே, நோ இஷ்யூ, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். பட் ஹவ் வில் யூ என்ஷ்யூர் இதெல்லாம் வந்து மறுபடியும் கரப்ஷன் ஆகாமல் ஒரு குவாலிட்டியான சர்வீஸ், குவாலிட்டியான ஒரு அசட்ஸ் க்ரியேட் ஆகுன்றது. அது ஒரு டேமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, ரோட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியாக நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ண போகிறீங்க? ஏன்னா அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் மறுபடியும் அவங்களே தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸும் வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் மாரி நீங்கள் எப்படி பெட்டர் பொசிஷனாக, அதாவது பெட்டர் அசட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கான உங்களோட ரோட் மேப் என்ன, அதை கிளியர் பண்ணவே இல்லை இந்த நிமிஷம் வரலாம். ஏன்னா இதே நிதிஷ்குமார் தான் லாஸ்ட் 15-20 இயர்ஸாக வந்து அவர் இருக்கார். ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஹி டிடன்ட் என்ஷூர்டு அந்த குவாலிட்டியான ஒர்க்கு. அண்ட் தென் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ், ஒரு அசட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து லாங் டேர்மில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த என்ஷூர் பண்ணுற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கிறதான்றது நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அதே மாதிரி ஆந்திராவுக்கு 15,000 crore ஸ்பெஷலி அந்த ஸ்டேட்டோட கேபிட்டலாக அமராவதி, அது ரீடெவலப்மெண்ட்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் பேக்வேர்ட் ரீஜியன்ஸ் எல்லாம் ஏதோ டேம்ஸ் எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் மேஜர் கொஸ்டின் அகைன் இங்கேயும் அதே தான். இப்போது அமராவதிக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ மிஸ்டர் நாயுடு வந்து நிறைய செலவு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா ஒரு கவர்மெண்ட் மாறிச்சு, அவங்க வந்து அதை வந்து ட்ராப் பண்ணி பெண்டிங்கில் போட்டு அது அந்த அசட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆகாமல் நம்மளோட சப்போஸ் அன்றைக்கி லெவலில் ஒரு 100 ரூபாய்க்கு செய்ய வேண்டியது இப்போ ஒரு 200 ரூபாயில் செய்ய வேண்டிய மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் வெண்டாட்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 5 yearsல இந்த 15,000 crore அந்த கேபிட்டலையும் டெவலப் பண்ணி ப்ளஸ் அடிஷ்னலாக வேல்யூபிள் அசட்ஸாகவும் க்ரியேட் பண்ணுவாங்களா, அது ஒரு பெரிய கொஷின். இன்கேஸ் நடுவில் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரச்சனையாச்சு, சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வீக் ஆயிடுச்சுன்னாக்கா அப்போது என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு கொஷின்ஸ். ஏன்னா ஒரு பைசாவும் செலவு பண்ணுறது வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி இது ஒரு முக்கியமானது இல்லை. ஏன்னா டோட்டல் பட்ஜெட்டில் வந்து ஒரு 1.5% தான் இந்த செலவு. ஸோ யாரும் வந்து இந்த ஸ்பெஷலாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் எல்லாம் மாத்திரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்ல வேணான்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னா ஓவரால் மற்றதெல்லாம் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் வி ஹாவ் டு என்ஷூர் குவாலிட்டி ஒர்க், அதுதான் மெயின். அது எப்படி என்ஷூர் பண்ணுறாங்கன்றது இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது நம்மளோட கொஷின் நம்பர் 2 வந்துட்டு டிஃபிசிட். அதாவது அரௌண்டு 4.9% ஃபிசிக்கல் டிஃபிசிட் இருக்கிறத கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ரொஜெக்டட், ஐ மீன் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இயர்லியர் வந்து இது 5.1 எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க இன்ட்ரீம் பட்ஜெட் வந்திருந்தப்போ. பட் இப்போ 4.9 தான் ஆக்சுவல் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2025 வரலும் 4.5 கொண்டு வரும். அதாவது நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னா 104 ரூபா 105 ரூபா செலவாகுது, 5 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்ற மாதிரி வச்சுங்களேன். ஸோ நம்ம வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை எப்போ நீங்கள் வந்து 0 கொண்டு வருவீங்க, எவ்வளோ காலம் ஆகும்? 0 இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 1%, 2% அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியுமா? அது ஒரு பெரிய கொஷின். அதை எப்போ செய்வாங்க? ஏன்னா மற்ற கவர்மெண்ட்டை விட நம்ம மோடி கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம அந்த கொஷின் கேட்குறோம்.
மற்ற இது வந்து ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இது இருக்குது அப்படின்னாலும் பட் மினிமமாக இருக்கணுன்றது தான் நம்மளோட ஆசை. ஸோ இது எப்போ வந்து ரொம்ப டிஃபிசிட் அந்த வருமானத்துக்கும் செலவுக்கான இடைவெளியை வந்து குறைப்பீங்கன்றது தான் நம்மளோட கொஷின். அது எப்படி நீங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா இல்லை செலவை குறைக்கிறீங்களான்றது ரெண்டு விஷயமான இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ருப்பி கம்ஸ் ஃப்ரம் வருமானம் எங்கெங்கேருந்து வருதுனாக்கா இன்கம் டேக்ஸ் ஒரு 19%, எக்ஸைஸ்லேருந்து ஒரு 5%, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி அதை மாதிரிலாம் ஒரு 18%, கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து ஒரு 17%, மற்ற சில்லறை. அதுக்கப்புறமா பாரோயிங் மறுபடியும் கடன் வாங்குறதுலேருந்து 27%. இது ஒரு பெரிய கொஷின் மார்க். நம்ம இன்னும் எவ்வளோ கடன் வாங்கிட்டே இருப்போம். கடன் வாங்கிட்டு அசெட் பண்ணி அது மறுபடியும் ரீபே பண்ணுறதுன்றது ஓகே, அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் பாரோயிங்கை வந்து கம்மி பண்ண முடியுமான்றது தான் ஒரு அதர் லயபிலிட்டிஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியுமான்றது தான். இது 27%ன்றது கொஞ்சம் அதிகமாக தோணுது. அதை எங்கேருந்து குறைக்க போகிறாங்க அந்த கொஷின் வந்து நம்ம மோடி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் அதை செலவில் பார்த்தீங்கன்னாக்கா 19% வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், ஒன்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அதாவது முக்கியமான முதல் வந்து நம்ம திருப்பி கொடுக்கல, வெறும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும் 19% நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நீங்கள் குறைச்சி அதே மாதிரி முதலையும் வந்து திருப்பி கொடுக்க போகிறீங்க, அந்த கொஷின் நம்ம வைக்கிறோம் கவர்மெண்ட் முன்னாடி. அதே மாதிரி மற்றபடி செலவெல்லாம்ன்றது மற்ற செலவெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் மினிமம் ஒரு கவர்மெண்ட்டுக்கான செலவுன்றது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க 23% இவங்களோடது இன்கம்லேருந்து ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வந்து குறைக்கிறது எப்படின்றத கவர்மெண்ட் வந்து யோசிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம அவங்க முன்னாடி வைக்கிறோம். ஒன்று வந்து பாரோயிங்கை கம்மி பண்ணுறது, 27%லேருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுன்றது. அது கம்மி பண்ணோன்னா வேறு இன்கம்லாம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இன்கம் டேக்ஸில் தான் ஆல்ரெடி பப்ளிக் மைண்டில் வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஆன் ஜிஎஸ்டி, எக்ஸைஸ், கார்ப்பரேட் டேக்ஸில் பண்ணாக்கா மறுபடியும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டவுன் ஆகிடும். ஸோ அங்கேயும் கை வைக்க முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய இடத்துல வந்து ஜிஎஸ்டி கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வர்றதில்லை. ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு 25-30% வரலாம் கொண்டு வர்றது நல்லது. இன்கம் டேக்ஸை குறைக்கலாம், கார்ப்பரேட் டேக்ஸை குறைக்கலாம். ஸோ மோர் இன்கம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றது. நார்மல் மேன் நம்மலாம் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ நமக்கு தோன்றது அது. ஸோ கவர்மெண்ட் இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்றதுக்கு பண்ண போகிறாங்கன்ற ஒரு கொஷின் வந்து நம்ம முன்னாடி நிற்குது. ரைட். அடுத்தது கொஷின் நம்பர் 4ல் வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பற்றி யோசிக்கணும். இதில் மெயினாக R&D இன்றைக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நிறையா அவங்க சேலரிஸ் வாங்கிட்டு நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, நிறையா படிக்கிறாங்க. பட் அந்தளவுக்கு டெவலப் ஆகுதான்னாக்கா எக்ஸ்பெக்டட் லெவலில் இல்லைன்றது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ், ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நேச்சுரல் ஃபார்மிங் அகைன் இஸ் இட் ஃபீஸபிள்? இவங்களெல்லாம் ஆடிட் பண்ணுறது யாருனாக்கா அதே சயின்டிஸ்ட்டு. அவங்க வந்து அவங்களோட தப்பை எப்போ வந்து வெளியே காமிக்க போகிறதில்ல. ஸோ ஒரு நியூட்ரலாக வெளியிலேருந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் இல்லை ப்ரைவேட் ஆளுங்க வந்து ஆடிட் பண்ணி இந்த மூமெண்ட்ஸ், அதாவது இவங்க போகிற வழியெல்லாம் சரியாக இருக்கான்றதெல்லாம் யார் என்ஷூர் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பிளானிங்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னாக்கா டவுட்ஃபுல் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இந்த நம்ம ஆயில் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். எடிபிள் ஆயில்ஸ் வந்து இப்போது இம்போர்ட் மேலே 50% மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறோம். இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் வந்து எடிபிள் ஆயில்ஸ் நம்ம வேறு கண்ட்ரி மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம எங்கேயாவது வந்து அந்த மிஸ்பிளானிங் ஆகுதா, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலையான்ற ஒரு கொஷின் வருது. ஸோ கவர்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. பட் ஸ்டில் அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் அந்தளவுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்ப்ரெட் அவுட் ஆன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கான்னாக்கா இல்லைன்னு தான் தோணுது.
அந்தந்த ஏரியாவில் என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதுக்கான ப்ராசஸிங் யூனிட் எப்படி செட் பண்ணணுன்றதெல்லாம் ஒரு பிளானிங், அது டெவலப் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணி இயர்லி மானிட்டரிங், ரிசல்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி போகுதுன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், அதை ஜென்ரேஷன், அதை பற்றியெல்லாம் ஒரு 5 மேஜர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அதில் வந்து ஒரு சிலதெல்லாம் ரியலி ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் பட்ஜெட்டாக தான் தோணுது. ஐ மீன் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓவில் ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு 15,000 வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி 5,000 பர் மந்த்ன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அதே மாதிரி ஜாப் க்ரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயீஸ் 2 பேருக்கும் வந்து அவங்க எஃபிஓ இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு வந்து ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐ திங்க் 30% சம்திங் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து அதுலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் சப்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு 3,000 பர் மந்த் அவங்க இபிஎஃப்ஓ இதர் 3,000 பர் மந்த் ஒரு கான்ட்ரிபியூஷன்லேருந்து, சப்போஸ் அவங்க ஒரு 10,000 எம்ப்ளாயிக்காக பே பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 3,000 வந்து அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இப்போது அதாவது ஆர்கனைஸ்டு லேபர்ன்றது இன்றைக்கும் இந்தியாவில் கம்மி தான் இருக்குது. ஸோ இபிஎஃப்ஓவில் ஜாயின் பண்ணாங்க அந்த லேபரை வந்து ட்ராக் பண்ணலான்றது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஜாப் இல்லாதப்போ எதனா சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஒரு இது வேணும்னா ஆர்கனைஸ்டு லேபர் அந்த செக்மெண்ட்டை வந்து நிறைய டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 20 lakhs யூத்ஸ்க்கு வந்து ஸ்கில் கொடுக்கறதுக்காக 1,000 ஐடிஐஸை வந்து அப்கிரேட் பண்ணி அவங்கள வந்து ஃபேக்ட்ரிஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங், அதாவது இப்போது ஒரு இடத்துல ஒரு ஐடிஐ இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு 4-5 இண்டஸ்ட்ரீஸ் செலக்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஸ்கில் தேவையோ அதுக்கான ட்ரைனிங்கை வந்து இங்கே அந்த ஐடிஐயில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல கான்செப்ட். பட் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நம்மளுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பற்றி தான் தெரியும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றியும் தெரியும், அதுவும் நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், யார் அவ்வளோ சீரியஸாக பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதையும் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஒரு டாப் 500 கம்பெனிஸில் வந்து 1 crore யூத்துக்கு பிளேஸ்மெண்ட்டாக இன்டர்ன்ஷிப்காக, அதாவது ஒரு காலேஜ் முடித்த உடனே அவங்களுக்கு டைரெக்டாக ஜாப்னு இல்லாமல் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி ஒரு 3 months 6 months இன்டர்ன்ஷிப், அதுக்கான பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த 500 டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு ஐடியாஸ், அவங்களுக்கு ஃபேக்ட்ரியிலலாம் இண்டஸ்ட்ரியிலலாம் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா அவங்க எங்கே வேணாலும் போய்ட்டு ஜாப் பண்ணலான்றது இந்த கான்செப்ட். ஸோ இது உண்மையில் நல்ல ஒரு ஸ்கீம் தான். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எந்த அளவுக்கு இதை ஒரு டெடிக்கேட்டடாக செய்வாங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படி டெடிக்கேட்டடாக இதை வந்து செய்ய போகிறாங்கன்றது தான் ஒரு கொஷின். ஸோ அதை வந்து எப்படி என்ஷூர் பண்ண போகிறாங்க, இது கண்டிப்பாக நடக்கும்ன்றதை எப்படி என்ஷூர் பண்ண போகிறாங்கன்றது தான் ஒரு கொஷினாக நம்ம இங்கே வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், அதை ஜென்ரேஷன், அதை பற்றியெல்லாம் ஒரு 5 மேஜர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அதில் வந்து ஒரு சிலதெல்லாம் ரியலி ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் பட்ஜெட்டாக தான் தோணுது. ஐ மீன் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓவில் ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு 15,000 வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி 5,000 பர் மந்த்ன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம் தான்.
அதே மாதிரி ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க எஃபிஓ இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு வந்து ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐ திங்க் 30% சம்திங் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து அதுலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் சப்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு 3000 பர் மந்த் அவங்க இபிஎஃப்ஓ இதர் 3000 பர் மந்த் ஒரு கான்ட்ரிபியூஷன்லேருந்து சப்போஸ் அவங்க ஒரு 10,000 எம்ப்ளாயிக்காக பே பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 3,000 வந்து அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இப்போது அதாவது ஆர்கனைஸ்டு லேபர்ன்றது இன்றைக்கும் இந்தியாவில் கம்மி தான் இருக்குது. ஸோ இபிஎஃப்ஓவில் ஜாயின் பண்ணாக்க அந்த லேபரை வந்து ட்ராக் பண்ணலான்றது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஜாப் இல்லாதப்போ எதனா சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஒரு இது வேணும்னா ஆர்கனைஸ்டு லேபர் அந்த செக்மெண்ட்டை வந்து நிறைய டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 20 lakhs யூத்ஸ்க்கு வந்து ஸ்கில் கொடுக்கறதுக்காக 1000 ஐடிஐஸை வந்து அப்கிரேட் பண்ணி அவங்கள வந்து ஃபேக்ட்ரிஸ் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங், அதாவது இப்போது ஒரு இடத்துல ஒரு ஐடிஐ இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 4-5 இண்டஸ்ட்ரீஸ் செலக்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஸ்கில் தேவையோ அதுக்கான ட்ரைனிங்கை வந்து இங்கே அந்த ஐடிஐயில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல நல்ல கான்செப்ட். பட் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நம்மளுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பற்றி தான் தெரியும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றியும் தெரியும், அதுவும் நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், யார் அவ்வளோ சீரியஸாக பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதையும் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஒரு டாப் 500 கம்பெனிஸில் வந்து 1 crore யூத்துக்கு பிளேஸ்மெண்ட்டாக இன்டர்ன்ஷிப்காக, அதாவது ஒரு காலேஜ் முடித்த உடனே அவங்களுக்கு டைரெக்டாக ஜாப்னு இல்லாமல் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி ஒரு 3 months 6 months இன்டர்ன்ஷிப் அதுக்கான பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த 500 டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு ஐடியாஸ், அவங்களுக்கு ஃபேக்ட்ரியிலலாம் இண்டஸ்ட்ரியிலலாம் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா அவங்க எங்கே வேணாலும் போய்ட்டு ஜாப் பண்ணலான்றது இந்த கான்செப்ட். ஸோ இது உண்மையிலே நல்ல ஒரு ஸ்கீம் தான். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எந்த அளவுக்கு இதை ஒரு டெடிக்கேட்டடாக செய்வாங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படி டெடிக்கேட்டடாக இதை வந்து செய்ய போகிறாங்கன்றது தான் ஒரு கொஷின். ஸோ அதை வந்து எப்படி என்ஷூர் பண்ண போகிறாங்க, இது கண்டிப்பாக நடக்கும்ன்றதை எப்படி என்ஷூர் பண்ண போகிறாங்கன்றது தான் ஒரு கொஷினாக நம்ம இங்கே வைக்கிறோம். அடுத்து நமக்கு பெரிய கொஷின் வர்றது வந்து ரூரல் டெவலப்மெண்ட். இன்றைக்கி வரலாம் ரூரல் டெவலப்மெண்ட் அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக செய்கிறாங்களான்றது தெரில. ஏன்னா ஒரு ரூரல் மினிஸ்ட்ரினா அவங்களுக்கு கீழே வந்து எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், உமன் எம்பவர்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லைக் எலக்ட்ரிசிட்டி, இரிகேஷன், ஃபெசிலிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், ரிசர்ச்காக இதில் நிறைய விஷயத்த வந்து இவங்க ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் எல்லாம் வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாது பெரிய லெவலில். அதுக்கான இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இவங்க க்ரியேட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனுக்கு அண்டர் கொண்டு போயிடணும். எலக்ட்ரிசிட்டி, இரிகேஷன் அதுவும் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வரலாம் இந்தியாவில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியும் இரிகேஷனும் வந்து ரூரல் சைடில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உமன் எம்பவர்மெண்ட்ன்றது இவங்க ஒன்லி ஜாப் க்ரியேஷன்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் சோஷியலி உமன்ஸ் ஆர் ஸ்டில் அவங்க வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. எஜுகேஷன் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், வில்லேஜ் எஜுகேஷன் எங்கேயுமே வந்து ஒரு குவாலிட்டியாகவோ இல்லை ஒரு ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அந்தளவுக்கு நல்லபடியாக இல்லை. இது என்ன சொல்கிறது, நான் வில்லேஜில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது அங்கே ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதாவது ஒரு வில்லேஜில் ஒரு ஸ்கூல் இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு 4 பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு புதுசாக எதனா ஒரு
ஆன்லைன் எஜுகேஷனில் இன்னும் நிறைய அவங்களுக்கு பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே வைஃபை ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வேணும். ஏன்னா ஒரே டீச்சர் வந்து எல்லா கிளாஸ்க்கும் ஒன் டீச்சர் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, இல்லை 2 டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஒரு கிளாஸ்க்கும் வந்து ஒரு பர்டிகுலர் முதல்ல வந்து இந்த எஜுகேஷனில் என்னை பொறுத்தவரையிலும் இந்த பாஸ் இல்லாமல் 8th வரணுன்றது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஓகே, நீங்கள் ஃபெயில் பண்ண வேணாம், பட் அட்லீஸ்ட் எக்ஸாம்ஸ் அது கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். அவங்களோட இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பையன் பாஸ் ஆகி நெக்ஸ்ட்டு போகிறான்னாக்கா அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணான்றது கண்டிப்பாக ஒரு மானிட்டரிங் இருக்கணும். அப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்துட்டு அவங்க எதில் வீக்குன்றது தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் பாஸ் பண்ணும்போதும் அவங்க அதை மானிட்டர் பண்ணி கண்டிப்பாக அதுக்கான ஃபோக்கஸ்டாக எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு புரியல. ஸோ இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியெல்லாம் என்ன செய்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியல. லேண்ட் ரீஃபார்ம்ஸ் கண்டிப்பாக ஆல்ரெடி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே GPRS 2 மானிட்டரிங். ஸோ அது ஓகே. ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறதுனாக்கா அவங்களுக்கு அந்த நாலேஜை வந்து எப்படி இம்பார்ட் பண்ண போகிறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பொவர்ட்டி எலிவேஷனில் பொவர்ட்டின்றதே இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனே இல்லை நம்மக்கிட்ட. ஒருத்தர்கிட்ட எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்குது, பட் இன்கம் இல்லை. ஸோ அவர் பொவர்ட்டியில் வருவாரா இல்லையா? ஸோ பொவர்ட்டியில் வருவார்னா அவருக்கான ஆல்டர்னேட் இன்கம் எங்கே போகும், எங்கேருந்து வரும்? லேக் ஆஃப் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரீஸ், அங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி வரும்? அங்கே அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருந்தால் தான் வரும் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கும் வில்லேஜ் சைட்லலாம் கரெக்டான அக்சஸ் இல்லை பப்ளிக்கு. நிறைய நம்ம பார்க்குறோம் நியூஸில். ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணுன்னா கூட இமீடியட்டாக ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ ஒரு ரோட் மேப் பண்ணி இந்த 15 இயர்ஸில் இந்த அளவுக்கு பண்ண போகிறோன்றது அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக இவங்கெல்லாம் பப்ளிக்கில் வந்து பேசுகிறதும் இல்லை. ரூரல் மினிஸ்ட்ரி எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே ஃபோக்கஸப் பண்ணுறது மேலே தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து மந்த்லி அவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுக்கறது அதெல்லாம் முக்கியமாக டெவலப் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஓகே, அடுத்து பெரும்பாலான பப்ளிக்கோட ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஹோம் மினிஸ்டர் ஷுட் லுக் ஆஃப்டர் மினிஸ்ட்ரி. அவர் வந்து அதிகமாக பார்ட்டி விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு பப்ளிக்காக ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ ஹீ ஷுட் ஃபோக்கஸ். ஏற்கனவே நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பிரச்சனை, ஜம்மு காஷ்மீர், லடாக், பார்டர் இஷ்யூஸ், ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை, இன்டர்னல் செக்யூரிட்டி, லாங்குவேஜ் இஷ்யூஸ், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஹீ ஷுட் டோட்டலி ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஒரு பெட்டர் இல்லை வேறு யாருனாவது அங்கே போட்டு இவரை ஃபுல்லாக நீங்கள் பார்ட்டியில் யூஸ் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். மேபி மோடி இதை பற்றி யோசிக்கணும். ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்ட்டியில் அவ்வளோவா இது இருக்கக்கூடாது, அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்ட்டின்றது தனியாக ரன் பண்ணணும், அதுக்குன்னு தனியாக ஆளுங்க வேணும். ஸோ இதை வந்து முக்கியமாக கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ண போகுதுன்றது ஒரு பெரிய சவால். மிஸ்டர் அமித்ஷா இஸ் ப்ரூவன் பர்சன், பட் ஸ்டில் நம்மக்கிட்ட நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபுல்லாக ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் மட்டும் ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படி இருந்தாக்க நிறைய சேஞ்சஸ் உள்ளே பார்க்கலாம். நிறைய ப்ரொட்டஸ்ட் அது இதுன்னு எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படியாவது சால்வ் பண்ணணும். அவர் அந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை அந்த மினிஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஃபுல் ஃபோக்கஸ் டைம் கொடுக்கறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணுன்றது தான் நம்மளோட ஆசை. ஓகே, கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 9 to 12 lakh இன்கம் வரலாம், ஓகே. பட் 12 to 20 பண்ணியிருக்கலாம். அங்கே 12 to 15, 20% பண்ணியிருந்தாங்க. அதை வந்து 12 to 20 பண்ணியிருக்கலாம் டைரெக்டாக. 20 above வந்து 30%. இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது அவங்க எந்த பிளானிங்கில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும்னு அந்த மாதிரி ஆசை பண்ணாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து இப்படின்னு சொல்லிட்டாக்க பப்ளிக் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிடுவாங்க. ஸோ
எவ்ரி இயர் ஏன் அவங்கள வந்து ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி எதிர்பார்க்க வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியோ காங்கிரஸோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ கவர்மெண்ட்டை வந்து டைரெக்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் என்னோட இருக்கும், எவ்ரி இயர் நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு டைரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதனால் வந்து பெரிய லாஸ் இல்லை, அதை வேறு விதத்தில் கவர் பண்ணலாம். ஸோ இதை கவர்மெண்ட் யோசிக்கணும். எவ்ரி இயர் இந்த டேக்ஸ்க்காக எல்லோரும் ஏங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா தெரியல. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அவங்களோட ஜாபில், ஸ்கில் டெவலப்மெண்ட்டில், இன்னும் நிறைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, நேஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அதில் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ கவர்மெண்ட் ஷுட் திங்க் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து இது என்னோடய டேக்ஸபிள், அது மாதிரி டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இது மாதிரி தான் இருக்கும், இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, டைரெக்டாக சொல்லுங்கள். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்க போகிறாங்க, எடுக்காதவங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன ரேட் வைக்குது, நடுவில் அதிகமாகுது, கம்மியாகுது. ஸோ அவங்களும் வந்து தடுமாறுறாங்க, அதை வந்து புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட்டு. ஸோ இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு 5 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸ் ஒன்ஸ், 5 இயர்ஸ் ஒன்ஸ்னு ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் அதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றுங்கன்றது தான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். மற்றபடி இது அதிகமாக, குறைவா, தப்பாக, சரியாக, அதெல்லாம் நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டில் போகிறதுக்கு விரும்பலை. அது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்னோட ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இது தான். மேபி எவ்ரி கவர்மெண்ட் ஒன்ஸ் தே கம் டு பவர், நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் என்னோடய டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இந்த செட்டப்பில் தான் இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ஈவன் தே கேன் அனௌன்ஸ் இன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கூட சொல்லிடலாம். ஸோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பப்ளிக் ஃப்ரிக்ஷன் ஆகாது, பப்ளிக் வித் கவர்மெண்ட் வந்து ஃப்ரிக்ஷன் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ கவர்மெண்ட் ஷுட் திங்க் அபவுட் திஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சது என்ன, நம்ம வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனாவது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இல்லை ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் கமெண்டில் பண்ணலாம். அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பேரோட உங்களோட ஒப்பீனியனை வந்து நான் அதாவது அதில் சொல்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ். see you, bye bye, ஜெய் ஹிந்த்.